ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். 2 அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு செப்பல் ஸ்டாண்டு தான், பிளாஸ்டிக்கில் தான், சும்மா 200 சரின்ட்டு ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கெலாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க அமௌண்ட்டு பெருசாக. ஸோ தட் சரி செப்பல் நிறைய சேர்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டக்குன்னு வாங்கி அசம்பிள் பண்ணலான்னு பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. வெயிட் அதிகமாக வைக்க முடியாதுங்க, பட் நம்ம ஷூ செப்பல்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் இவர் ஒரு ஹெல்மெட் வச்சார். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இறங்கிக்கிச்சு அதோட ஸ்டாண்டு. ஸோ தட் ஹெல்மெட்டு அந்த மாதிரி வெயிட் கூட இது மேலே வைக்க முடியாது. ஸோ இது மேலே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ போர்ட்டபிள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது ஒரு சாட்டர்டே சண்டே ஈவினிங் தாங்க, எப்பயும் போல். இது அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது பேக்கிங் எல்லா என்ன ஆர்டர் போட்டாலும் அம்மா வீட்டுக்கு அது பண்ணுவேன். ஸோ தட் அது வந்த உடனே இங்கே உட்காந்து அன்பேக் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இது முடிச்சுட்டு எனக்கு வீட்டில் நிறைய ஒர்க் இருந்துச்சுங்க. ஸோ நான் ரொம்பவே வேகமாக பண்ணிகிட்ருந்தேன். அது இல்லாமல் எடிட்டிங்கில் நிறைய ஸ்பீட் கொடுத்துருக்கேன். நான் ஸ்பீடாக தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ தட் இதை முடிச்சுட்டு எனக்கு எப்படி லாஸ்ட் லுக்கு எப்படி செப்பல்லாம் அடுக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கல. பட் இவ்வளோதாங்க அவுட்ஃபிட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லைங்க, இது கிச்சனில் என்னோடய குக்கிங் டாப்பு, கவுண்டர் டாப்பு, குக்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே எனக்கு மசாலா பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைங்க. சும்மா கவுண்டர் டாப் மட்டும்தான். செல்ஃப் அப்படியே பின்னாடி ஆப்போசிட்டில் 2 ஸ்டெப் நடக்கணும். ஸோ தட் நான் இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஒரு 300 சம்திங் தான் வந்துச்சு, 400க்குள்ளே. ஸோ இதையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது, ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், சும்மா ஒரு ஸ்க்ரூ இருந்தால் போதும், மீதி எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எடுத்து வேணால் நம்ம செவுத்தில் வால்லையும் பண்ணிக்கலாம். பட் நான் வால்லெல்லாம் பண்ணல, ஏன்னா அதுக்கு க்ரில் பண்ணணும் செவுத்தை. ஸோ தட் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இதை மட்டும் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட் இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சின்னது. அட்லீஸ்ட் 500க்கு மேலே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக கிடச்சிருக்கும். பட் நான் 300ல் தான் வாங்கினேங்கிறனால எனக்கு சைஸ் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு அந்த சைஸில் பிக் சைஸில் ஒன்று வேணும். இது பேக்கிங் ஏரியா சைடு வச்சுட்டு அதை வாங்கி குக்கிங் ஏரியா சைடு வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாங்க, அதையும் நான் வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு போடுறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கருப்பு படத்துக்கு தாங்க போயிருந்தோம். இது அடுத்த சாட்டர்டே சண்டே எடுத்தது. ஸோ தட் பிரேக்கில் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கருப்பு படம் செம்ம ரிவ்யூங்க. ஆக்சுவலாக படம் இப்போ ஓடிடிலே வரப்போகுது. நான் இப்போ தான் ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரியலி அமேசிங்கான ஒரு மூவிங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. வீட்டுக்கு அடுத்த நாள் ஒரு ஈவினிங் டைமில் வீட்டுக்கு நல்லா இது போட்டு விடலாம், சாம்பிராணி போட்டு விடலான்னு போட்டுட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான், பீஸ்ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அன்றைக்கி சண்டே நான்வெஜ் எடுத்துடணும். பட் இருந்தாலும் ஸோ தட் நைட் வெளியே உட்காந்து நாங்கள் ஒரு சின்ன விருந்து, நான்வெஜ் தான், பட் இருந்தாலும் நைட்டில் உட்காந்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ தட் அந்த ஃபினிஷ் முடிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டைப் ஆஃப் டெங்கு மாதிரி வந்துருச்சு. ஸோ தட் அதை முடிச்சுட்டு இது வெளியே ஹோட்டல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. வாய் ரொம்ப கசக்குதுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள், இவ்வளோ கேக் வெரைட்டிஸ். கேக்கெல்லாம் எதுவும் சாப்பிட முடியலைங்க. ஸோ தட் பாருங்கள், தேங்காய் பன் எடுத்துக்கோ இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஓகே, நமக்கு வச்சது தேங்காய் பன்னு, பாம்பே மிக்சரு, அவ்வளோதான். ஸோ தட் பப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு
கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி ஸ்வீட்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுந்தர்லாட்ஜ் பக்கத்தில். சேலத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். சுந்தர்லாட்ஜ் பக்கத்தில் இருக்க கடை. வெரைட்டியாக இருந்துச்சுங்க. நல்லா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. காய்ச்சலோடு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.